சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான 2024 அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு 2இல் புதன் சூரியன் கேது 3இல் சுக்கிரன் 7இல் சனி 8இல் ராகு 10இல் குரு 11இல் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நிகழவுள்ள கிரக பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன் 2இலிருந்து 3க்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி சுக்கிரன் 3இலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். 18ஆம் தேதி சூரியன் 2இலிருந்து 3ற்கு பெயர்ச்சியாகி நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார். 23ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சென்று நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார். இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரகப்பெயர்ச்சிகளாகும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிப்பதும் அதிர்ஷ்டம்தான். ஏனெனில் புதன் பகவான் உங்களுடைய லாபாதிபதி. லாபத்துக்குடைய புதன் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திலிருப்பதால் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதோடு ஆபரணச் சேர்க்கை அதிகமிருக்கும். தங்கம் வெள்ளி சார்ந்த தொடர்புடைய இடங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் வேலையாட்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை ஆட்கள் அமைவார்கள். வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணிக்கவிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சல் நிலையில் அமரக்கூடிய காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி. ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்படிப்பட்ட செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சொத்து வகையில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இராணுவம் போலீஸ் போன்ற சீருடை பணிகளிலிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு. எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் இடம் வாங்க விற்க இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகும். ஏனெனில் பூமிகாரகரான செவ்வாய் லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையில் உங்களுக்கு செவ்வாயால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும்போது மனதைரியத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்திலேயே சஞ்சரிப்பது சிறப்பு. அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு குருபகவானின் பார்வையை பெறுவார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம்பெறும். அதாவது தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ முடியும். வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பர பொருள்கள் அழகு பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் வாங்கி மகிழ முடியும். 3ஆம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் வேலையாட்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை ஆட்களால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். புது முயற்சிகள் வெற்றியில் முடியும். அதாவது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளால் இந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குருபகவான் பார்ப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும்.
அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வியாபாரம் தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு. அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். சரளமான பணவரவுகள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். தற்போது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியும் 10ஆம் இடத்தில் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சனிபகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. சனிபகவான் நேர்கதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் இந்த கண்டகசனி காலகட்டம் உங்களுக்கு மோசமான காலகட்டமாகிருந்திருக்கும். ஏனெனில் சனிபகவானுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் விழுகிறது. ஆனால் தற்போது சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் சனிபகவானால் உங்களுக்கு இதுவரையில் கண்டகசனியால் இருந்து கொண்டிருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான சிரமங்களெல்லாம் மாறும். 2025 மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு கண்டகசனி நடந்து கொண்டிருக்கும். என்றாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வண்டிவாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டுமென்ற நிலை மாறுகிறது. உங்களுடைய பேச்சினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் மாறி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். ஏனெனில் சனிபகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு கூட்டுத்தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கூட்டுத்தொழிலில் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணை காதல் துணை நண்பர்கள் என கூட்டாளிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்கரமான அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும். திருமண வயதில் உள்ள சிம்மம் ராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் கைகூடும். காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் காதல் திருமணமும் கைகூடும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தொழிலில் அபிவிருத்தி உண்டு. இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக மாறும். பணவரவுகள் சரளமாக இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபகவான் நேர்கதியிலிருக்கும்போது கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். என்றாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இதுவரையிலிருந்த மந்த தன்மை குறையும். உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எனவே தற்போது இருக்கின்ற கண்டகசனி காலகட்டத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் சனி வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுக்கு சனிபகவானின் தாக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் அசதி சோம்பல் சோர்வு ஆர்வமில்லாத நிலை அனைத்தும் விலகும். என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வெளிநாட்டு தடை விலகி வெளிநாட்டிற்கு சென்று அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும். வெளிநாடு சென்றவர்களுக்கு கண்டகசனியால் நிம்மதியில்லாத நிலை மாறும். ஏனெனில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணிக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த போராட்ட காலங்கள் மாறி முன்னேற்றங்களும் மனநிம்மதியும் கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 10ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் பணிசுமை அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி குறைப்பு ஏற்படலாம். வேலையிலிருந்து வலுக்கட்டாயமாக நீக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. என்றாலும் குருபகவான் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரநிலைக்கு மாறுவதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை தொழில் வியாபாரம் என அனைத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட லாபகரமாக மாறும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருக்கும்போது நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உண்டு. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். அவற்றால் நன்மைகள் உண்டு. இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2025 ஏப்ரல் மாதம் வரையில் ராகு 8இல் இருப்பார். 8ஆம் இடத்தில் ராகு குருபகவானின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணமுடக்கங்கள் ஏற்படலாம். அதாவது பெருந்தொகைகள் எங்காவது சென்று மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் ராகு 8ஆம் இடத்தில் குருபகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் வரையில் கவனம் தேவை. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அக்டோபர் 18ஆம் தேதி வரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2இல் சூரியன் இருக்கும்போது ஆசை வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நம்பக்கூடாது. 18ஆம் தேதி வரை உங்களுடைய கண்களில் பற்களில் பிரச்சனைகள் வரலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேரலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்த்தல் நல்லது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது மிகச்சிறப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 14, 15, 16. இந்த தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்.